வெல்கம் ஆல் லேர்ன் டு அன் சேனலில் இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் லெவலாக 19,386 மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,346 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் மூவ் ஆச்சு. நமக்கு வந்து பெருசாக கேப் டவுன் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சோ சேம் லெவலில் தான் ஆஸ் ஈக்குவல் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த லெவலில் இருந்து நமக்கு டவுனில் வந்து பிரேக் ஆச்சு. ஸோ சப்போர்ட் லெவல் ஒன்ஸ் பிரேக் ஆனோடனே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா கிட்டத்தட்ட நமக்கு 30 to 50 பாயிண்ட்ஸ் கிட்டே நமக்கு கவர் ஆச்சு. அண்டு நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால் மூமெண்ட் வந்து நமக்கு இன்றைக்கி பெருசாக இருக்காது. பட் ஆனால் நமக்கு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல டே தான். அண்ட் இன்றைக்கி இன்கேஸ் 19,386 ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,300 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய 19,346 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,450 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம ஒன் டே சார்ட் பேட்டர்னில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னும் இந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்து பிரேக் ஆகலை. ஸோ ரீடெஸ்ட்டும் அது எடுக்கலை. ஒரே லெவலில் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு இருக்க ரெண்டு ஆப்ஷன், ஒன்று ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கணும், அப்படி இல்லைனா மேலே வந்து அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு போகணும். ஸோ அப்படியே நமக்கு மேலே ட்ராவல் ஆனாலுமே அகெயின் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. ஸோ மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம கீழே போகிறதுக்கு தான் மேஜர் சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் அண்டு கிஃப்ட் நிஃப்டி இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற டைமில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு அண்ட் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.